வணக்கம். நம்ம வாழ்க்கையில வர்ற சவால்களை ஜெயிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அதை விட நம்ம யோசிக்கிற விதத்தை மாத்தினாலே போதும். ஆமா, புத்திசாலித்தனமா சிந்திச்சு எப்படி எந்த ஒரு சவாலையும் ஈஸியா ஜெயிக்கலான்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க, நம்ம சிந்தனை முறையே மாத்த போற இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த ஆய்வுல நம்ம 6 முக்கியமான படிகள் வழியா போக போறோம். முதல்ல நம்ம ஏன் சில சமயம் யோசிக்காம ஒரு மிஷின் மாதிரி செயல்படுறோம்னு புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் யுக்தி சிந்தனைங்கிற நம்மளோட சூப்பர் பவரை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்க போறோம். கடைசியா நம்ம மனநிலையை மாத்தி ஒரு விஷயத்தை முழுமையா பார்த்து ஒரு உண்மையான யுக்தியாளரா எப்படி மாறுறதுன்னு விலாவாரியா பார்க்கறான். வாங்க உள்ள போலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் உண்மையிலே நீங்க விரும்பி எடுக்கிறீங்களா, இல்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உடனே எதிர்வினை ஆட்டுறீங்களா? நம்மள பல பேர் நமக்கு தெரியாமலேயே ஒரு ஆட்டோ பைலட் மூலம் தான் வந்துட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிங்களேன். காலையில எழுந்ததுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் உங்க நாளை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா, இல்ல உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் உங்க நாளை கண்ட்ரோல் பண்ணுதா? நம்மள நிறைய பேர் இப்படி எந்த பிளானும் இல்லாம ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்ல தான் வாழ்றோம். இதுக்கு பேர் தான் ரியாக்டிவ் லைஃப், அதாவது எதிர்வினை வாழ்க்கை. ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாமா? 2 பேருக்கு வேலை போயிடுச்சு. நபர் ஏ பயத்துல பதட்டத்துல கண்ணுல பட்ட எல்லா வேலைக்கும் அப்ளை பண்ணி கிடைச்ச வேலையில சேர்ந்துடுறாரு. கடைசியில அவருக்கு பிடிக்காத வேலையில மாட்டிட்டு ரொம்பவே சோர்வாகிடுறாரு. இது எதிர்வினை. ஆனா நபர் பி என்ன பண்றார்? நிதானமா யோசிக்கிறார். தன்னோட திறமை என்ன, எதிர்கால லட்சியம் என்னன்னு யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு நல்ல வேலையை தேடி பிடிக்கிறார். பாத்தீங்களா, ஒரே நிகழ்வு தான், ஆனா அவன் யோசிச்ச விதம் அவங்க வாழ்க்கையே மாத்திருச்சு. சரி, பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வு என்ன? யுக்தி சிந்தனை. இது ஏதோ பெரிய மிலிட்டரி ஜெனரல்ஸ்களுக்கு மட்டும் இருக்கிற விஷயம் இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற ஒரு சூப்பர் பவர். யுக்தி சிந்தனைனா என்ன? ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் இல்லைங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பதிலா நிதானமா யோசிச்சு பிளான் பண்ணி புத்திசாலித்தனமா செயல்படுறது, அவ்வளோதான். இதை இன்னும் அழகா சொல்லணும்னா ஒரு மேற்கோள் இருக்கு. நீங்க சொக்கட்டான் விளையாடுறத நிறுத்திட்டு செஸ்ஸ விளையாட ஆரம்பிக்கிற இடம்தான் யுக்தி சிந்தனை. சொக்கட்டான்ல நம்ம அடுத்த கட்டத்தை மட்டும்தான் யோசிப்போம். ஆனா செஸ்ல அடுத்த பல நகர்வுகளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவோம் இல்லையா? அந்த மனநிலை மாற்றம்தான் யுக்தி. இன்னும் சிம்பிளா சொல்லவா, யுக்தி சிந்தனைங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. நாம எங்க போகணும்னு செட் பண்ணிட்டா போதும், அது சரியான வழியை காட்டி தேவையில்லாத குழப்பத்தையெல்லாம் தவிர்த்து நம்பிக்கையோட நம்ம பயணிக்க உதவும். ஓகே, இப்போ யுக்தி சிந்தனையோட 3 முக்கியமான தூண்களை பத்தி பார்க்கலாம். இதுல முதல் தூண் ரொம்பவே அடிப்படை. அது என்னன்னா, நம்ம மனநிலைய எதிர்வினையாற்ற நிலையிலிருந்து யுக்தி நிலைக்கு மாத்துறது. இப்ப பாருங்க, கோபம் வரும்போது டக்குன்னு கத்திடுறது எதிர்வினை மனம். ஆனா அதே சமயம், சரி நாம கோபமா இருக்கோம், கொஞ்சம் அமைதியான பிறகு இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலான்னு யோசிக்கலான்னு சொல்றதுதான் யுக்தி மனம். அந்த சின்ன கேப் தான் பெரிய வித்தியாசத்தையே உண்டாக்குது. இதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. 3 வினாடி விதி. ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 3 செகண்ட் நிறுத்துங்க. அப்புறம் உங்களே இந்த 3 கேள்விகளை கேளுங்க. 1, எனக்கு என்ன மாதிரியான முடிவு வேணும்? 2, நான் இப்ப பண்ண போற இந்த செயல் அந்த முடிவுக்கு உதவுமா இல்ல கெடுக்குமா? இந்த சின்ன இடைவெளி உங்க பதில்களை ரொம்பவே சக்தி வாய்ந்ததா மாத்திடும். ரொம்ப சரி, இப்ப நாம 2வது தூணுக்கு வருவோம். இது என்னன்னா, உடனடியா கண்ணுக்கு தெரியற ஒரு விஷயத்த மட்டும் பார்க்காம முழு படத்தையும், அதாவது பிக் பிக்சரை பார்க்கறது எவ்வளவு முக்கியம்னு சொல்லுது. மறுபடியும் நம்ம செஸ் உதாரணத்துக்கே வருவோம். ஒரு நல்ல செஸ் பிளேயர் ஒரே ஒரு காயை மட்டும் பார்க்க மாட்டார், முழு போர்டையும் பார்ப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனையை மட்டும் பார்க்காம அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கறது தான் பரந்த பார்வை. உங்க சிந்தனையை விரிவுபடுத்த உங்களையே நீங்க சில கேள்விகள் கேட்டுக்கலாம். உதாரணத்துக்கு, இந்த விஷயத்தோட நீண்டகால விளைவுகள் என்னவா இருக்கும்? அல்லது இதுல சம்பந்தப்பட்ட மத்தவங்க இது எப்படி பார்ப்பாங்க? இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாலே பிரச்சனைகளோட ஆழமும் வாய்ப்புகளோட பரப்பும் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். இப்ப நாம கடைசி மற்றும் 3வது தூணுக்கு வந்தாச்சு. யோசிச்சா மட்டும் போதுமா? அந்த எண்ணங்களை புத்திசாலித்தனமான உருப்படியான செயல்களா மாத்தணும் இல்லையா? அதை எப்படின்னு தான் இங்க பார்க்க போறோம். நீங்க லெவரேஜ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? அதோட தத்துவம் இதுதான். கடினமா உழைக்கிறத விட புத்திசாலித்தனமா உழைக்கிறது. ஒரு காரை வெறும் கையால தூக்குறதுக்கும் ஒரு ஹைட்ராலிக் ஜாக் வச்சு தூக்குறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி தான் சின்ன முயற்சியில பெரிய பலனை எப்படி அடையிறதுன்னு யோசிக்கிறது. சரி, நம்ம வாழ்க்கையில இந்த லெவரேஜ் பாயிண்ட்ஸை எங்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? உங்க தனிப்பட்ட திறமைகளை வச்சு குறைஞ்ச நேரத்துல அதிக வேலையை முடிக்கலாம். உங்க நட்பு வட்டாரத்தை வச்சு புது வாய்ப்புகளை உருவாக்கலாம். டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வேலைகளை சுலபமாக்கலாம்.
முக்கியமா 80-20 விதியை பயன்படுத்தி 20% முக்கியமான வேலைகள்ல மட்டும் கவனம் செலுத்தி 80% பலன்களை அடையலாம். இதெல்லாம் தான் உங்க வெற்றிக்கான முக்கியமான நெம்புகோல்கள். இப்ப நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாம பார்த்த இந்த 3 தூண்டுகளையும் நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சா அது வெறும் உங்க பழக்கத்தை மட்டும் மாத்தாது, உங்க அடையாளத்தையே மாத்திடும். ஆமாங்க, இந்த மாற்றத்துக்கு பிறகு நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டப்படுற, உடனே கோவப்படுற ஆளா இருக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலா நீங்க நிதானமா இருந்து சூழ்நிலையை ஆராய்ஞ்சு நீண்டகால வெற்றியை நோக்கி நகர்ற ஒரு யுக்தியாளரா மாறுவீங்க. இதுதான் உங்களுடைய புதிய அடையாளம். பாருங்க, யுக்தி சிந்தனைங்கிறது வெறும் டெக்னிக்ஸ் மட்டும் இல்ல, அது ஒரு மனநிலை. உங்க வாழ்க்கையோட போக்க மாத்திர சக்தி உங்க கையில தான் இருக்கு, இல்ல உங்க மனசுல தான் இருக்கு. இப்போ கேள்வி இதுதான், உங்ககிட்ட இருக்கிற மிக சக்தி வாய்ந்த ஆயுதமான உங்க மனசை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? யோசிங்க, யுக்தியோட செயல்படுங்க.